உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். முடிஞ்சால் கரெக்டாக பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த பாம்பு வந்து புத்துக்குள்ளே இருக்கும், இல்லை எங்கன்னா ஒரு இடுக்கத்தில் எதனா ஒரு ஓட்டையில் வந்து பூந்துக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு படுத்துட்ருக்கும். அது வந்து பசிச்சா மட்டும்தான் வெளியே வரும். சில ஜீவராசிகளும் அப்படி தான். இந்த பிராணிகள்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து அங்கங்கே படுத்துக்கிட்டு இருக்கும், எங்கன்னா நிழலில் போயிட்டுருக்கும், இல்லைனா புதருக்குள்ளே படுத்துட்ருக்கும். பசிச்சா மட்டும்தான் வெளியே வரும். அதே மாதிரி சில மனிதர்கள் இருக்காங்க. யாருன்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு கொஞ்சம் டைம் தரேன். கமெண்டில் சொல்கிறீங்களா? கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். கொஞ்சம் டைம். ஓகே, சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க யாருன்றது நான் சொல்லட்டா? இந்த திரையில் நடிக்கிறாங்கல்ல, நடிகர்கள், இயக்குனர்கள், இவங்கெல்லாம் வந்து சமூகத்தில் இருக்கிற பிரச்சனையை வச்சு தான் நடிப்பாங்க, ஹீரோவாக காட்டிப்பாங்க. டைரக்டருங்களும் சமூகத்தில் இருக்கிற பிரச்சனையை தான் வந்து எடுப்பாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், எவ்வளவோ பிரச்சனை நடக்கும், யாருமே வெளியே வரமாட்டாங்க. தன்னுடைய படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சிங்களேன், அப்போ மட்டும் வந்து எல்லா இடத்துலையும் பேசுவாங்க, எல்லா டிவி சேனலுக்கும் போவாங்க, எல்லா மீடியா எல்லா இடத்துலையும் வந்து பேசுவாங்க. இந்த டைரக்டருங்களும் அதே ஃபார்முலா தான். அதே மாதிரி தான் இந்த அரசியல்வாதிகள். எலெக்ஷன் வரும்போது மட்டும்தான் எதனா ஒரு பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மாநாடு போடுவாங்க, கூட்டத்தெல்லாம் கூப்பிட்டு அப்படியே நல்ல மாதிரி பேசி ஏமாற்றுவாங்க. எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் இந்த மனித பிராணிகள் எல்லாம் வெளியே வரும். மற்ற டைமில் வந்து இந்த மனித பிராணிகள் வந்து வெளியே வராது. அதுங்களுக்கு வந்து அப்போ வந்து தேவைகள் இல்லைல்ல, வயிறு நல்லா ரொம்பி போய் நல்லா கொளுத்து ஏசி ரூமில் அங்கன்னு பத்துட்ருக்குங்க. அதனால வந்து இந்த திரையில் இருக்கிற பிராணிகளும் இந்த அரசியல் பண்ணுற பிராணிகளும் வந்து வெளியே வராது. பொதுமக்கள் பிரச்சனையை வந்து பேசாது. இந்த ஊர்வன பிராணிக்கும் 4 கால் ஜீவராசிகளுக்கும் இந்த பிராணிகளுக்கும் இதுதான் ஒத்துமை. ஓகே, சடனாக தோணுச்சு சொல்லணுன்ட்டு, அதான் உங்களுக்கு சொல்லலாமே அப்படின்ட்டு பண்ணேன். ஓகே, ஒத்துமையாக இருக்கா இல்லைன்ற, நான் சொன்னது ஒத்துமையாக இருக்கா இல்லையான்றதை நீங்களே சொல்லுங்கள்.